ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி விஷ்ணு நர்சரி கார்டனை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த நர்சரி கார்டனில் இப்போ நியூலி அப்டேட்டடாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா ரோஸ் பிளான்ட்ஸ் இவங்கக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35 ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா டேசி பிளான்ட் எல்லாம் 60 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. ஒயிட்டு, பிங்கு, லாவெண்டர் கலரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அல்லியில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அல்லி இருக்குது, லோட்டஸ் இருக்குது. அப்புறமா ஜெவந்தி பிளான்ட் நிறைய வந்துருந்துச்சு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தான் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறமா இன்டோர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது அஸ்யூஷுவல் எப்பவும் இருக்க போகிற கலெக்ஷன்ஸ் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் இடையிடையே இருக்குது. ரெகுலராக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறமா கேட்டஸ் கலெக்ஷன்ஸு, அப்புறமா கிரவுண்ட் ஆர்க்கிட்டு, கிரவுண்ட் ஆர்க்கிட் பூவோட காலத்துட்டு தான் 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா அத்தி செடி இது 500 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. பெரிய வளர்ந்த செடி காயோடு இருக்குது. அப்புறம் மருதாணி செடி 30 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. மருதாணி செடி, விக்ஸ் துளசி, அப்புறம் லெமன் கிராஸு, தெத்தி செடி பெரிய செடியாக வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. டேபிள் ஆரஞ்சு பெரிய பிளான்ட்டு. இவங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் 150 ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100, 150 அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அத்தி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பிரான்ச்சஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு. நிறைய இருக்குது அத்தி செடி. அத்தி செடியும் 180 ரேட்லேருந்தே இருக்குது. சப்போட்டா, இதெல்லாம் அல்லி, அந்த பாசி வெரைட்டிஸ் இந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்ககிட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வெஜிடபிள் பிளான்ட்ஸு, அப்புறமா ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாம் ரோஸ் பிளான்ட்ஸ் இது பெரிய பாட்டில் இருக்கிற ரோஸு. அப்புறமா பன்னீர் ரோஸு, பன்னீர் பட்டன். அப்புறமா இது ஒயிட் கலர் ரோஸு. ஒயிட் எல்லா கலருமே மிக்சிங்கில் இருக்குது. ரோஸ் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே நியூலி வந்துட்டே தான் இருக்கும் இங்கே இந்த நர்சரி பொறுத்தளவில். நல்ல ஹெல்த்தி பிளான்ட்ஸாக இருக்குது பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது.
ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தேடி இருப்பீங்க, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காது. அப்படிப்பட்ட நியூலி வெரைட்டியான கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. டபுள் கலர் ரோஸு, ட்ரிபிள் கலர் ரோஸு, சிங்கிள் பெட்டலு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் இருக்குது. இவங்ககிட்ட வந்து கொடி ரோஸும் அவைலபிளாக இருக்குது. நாட்டு வெரைட்டி ரோசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து யானை தந்தம் வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அத்தி செடி. அது வந்து ஒரு வெண்டைக்காய் இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு ஆளுக்கு பொரியல் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்கிறதுக்கும் போதும். அப்புறமா வந்து சீத்தாப்பழ செடி பூ பிஞ்சு காயோடு இருக்குது. அப்புறம் முள் சீத்தா இருக்குது. அப்புறம் ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு. இங்கே நர்சரியில் வந்து இந்த டாக் இருக்குது. அங்கே நர்சரியில் உள்ள டாக் தான். அதை வந்து அவங்க திறந்து விட்டாங்க, உடனே ஓடி வந்துச்சு. அப்புறமா இன்டோர் பிளான்ட்ஸ், இந்த ரோ ஃபுல்லாகவும் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறமா வந்து சீமநெல்லி, டேபிள் ஆரஞ்சு, மனோரஞ்சிதம், அப்புறமா அது அரளியில் வந்து ஒரு வெரைட்டி, எல்லோ கலர் செம்பருத்தி, அப்புறமா நெல்லி மரத்தை பாருங்க எப்படி குலாப் ஜாமுன் மாதிரி காய்ச்சி தொங்குதுன்னு. பெரிய பெரிய நெல்லிக்காவாக காய்ச்சி தொங்குது. இதே வெரைட்டி நெல்லி செடி சின்ன சாப்ளிங் பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ட்ரீ. நாங்கள் எப்போ போனாலுமே இதில் வந்து நெல்லிக்காய் வந்து ஒன்றாவது இல்லாமல் இருக்காது. இப்போ நிறைய இருக்குது. சில டைமில் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸு எந்த பெருசு இருக்குது பாருங்கள். எப்படி கிரேப்ஸ் மாதிரி காய்ச்சி தொங்குது பாருங்க. அது வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸுக்கு இருக்குது. சைஸை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம இதெல்லாம் கை கட்டும் தூரத்தில் இருக்குது. குண்டு குண்டு குண்டுன்னு இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த மரத்தை விட்டு நீங்கி வர்றதுக்கே மனசு வராது. பிளான்ட்ஸ் வாங்கிறத போகிறத விடையும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா காய்ச்சிருக்குது, பூத்துருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான். அப்புறம் வந்து இங்கே ஒரு வல்லார வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலர் பெரிய வாட்டர் ஆப்பிள் காய்க்கிறது. செடி ஃபுல்லாக வந்து மொட்டு பூமாக தான் இருக்குது. இன்னும் வந்து பிஞ்சு வைக்க இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இனி ஒரு 1 வீக்கு அப்புறமா போகணுன்னா செடி ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காயாக இருக்குது. செடி இல்லை, மரம். அது என்ன சீசனாக என்னன்னு தெரியலை. அப்புறமா முருங்கை மரம், வாழை மரம் இதெல்லாம் வந்து அவங்க தரையில் வச்சு விட்ருக்காங்க, வாழையெல்லாம்.
அதுக்கப்புறம் வித்தியாசமாக ஒரு வாழைக்கன்று இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது வாழைக்கன்று. அப்புறம் பன்னீர் ரோஸு. அப்புறமா நான் பிச்சி செடி பார்த்துட்டு இருந்தேன். மனோரஞ்சிதை, இது வந்து ரொம்ப மணமாக இருக்கும். சாமிக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் வைப்பாங்க, மாலையெல்லாம் கட்டி போடுவாங்க, அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இது டேபிள் ஆரஞ்சு, நல்லா பெரிய செடி, எவ்வளோ காயோட இருக்குது பாருங்கள். இது வந்து டெக்கரேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளாரு. இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்டில் வந்து கொடியாக விட்டுட்டோன்னா அது பூ பூத்துருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி டெக்கரேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அந்த பிளான்ட்டு. அப்புறம் தெத்தியில் வந்து வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது. லவ் லோலிக்கா பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு. அது வந்து காய்க்கும் போது ஒரு கலரில் இருக்கும், அடுத்து ஒரு கலரில் சேஞ்ச் ஆகும், அடுத்த கலர் 4வதாக அந்த டார்க் ரெட் கலருக்கு வரும். இது வந்து நம்ம சீமை நெல்லி சாப்பிடுவோம், எல்லாம் உப்பு மிளகு போட்டு, அந்த மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்புறம் பீட்ரூட் கூட வச்சு விட்ருக்காங்க. அப்புறமா வந்து இது மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள், பிங்க் கலரு. அதுக்கப்புறமா வந்து பிங்க் கலர் ரோஸ். இப்படி கொத்து கொத்தா பூ பூக்கிற வரை. இதில் வந்து பியோர் ஒயிட்டும் உண்டு, இது பிங்க் கலரு. அதுக்கப்புறம் இது நர்சரியோட இன்னொரு சைடு. அடுத்ததான் நம்ம இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இலந்த செடி பாருங்க எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு. இது வந்து இந்த பிளான்ட் வந்து 350 ருபீஸு. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டு. ஏன் ஹைட்லேருந்தும் மேலே ஹைட்டாக தான் இருந்துச்சு. அப்புறமா இந்த அத்தி செடி வந்து சின்ன பிளான்ட் தான், இது வந்து 180க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம், நாட்டு வெரைட்டி, காஷ்மீர் ரோஸ், இதெல்லாமே இருக்குது. அப்புறமா அந்த வாட்டர் ஆப்பிள் நான் அந்த பக்கம் காமிச்ச எல்லாம் அந்த செடி தான். மரம், அந்த செடி இல்லை, சாரி மரம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது காய்ச்சிருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எவ்வளோ பூ பாருங்க. அதுக்கப்புறம் போகன்வில்லா, பேப்பர் பூ கலெக்ஷன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா தெத்திப்பூ, அப்புறம் பிச்சி, வாட்டர் ஆப்பிள் தான் அதெல்லாம். பூ பூத்து காயோடு இருக்க வாட்டர் ஆப்பிள் எல்லாம் வந்து 500 ருபீஸுக்கு வச்சுருக்குதாங்க. நமக்கு வந்து 150லேருந்தே இருக்குது. நமக்கு வந்து பெரிய பிளான்ட்டாக வேணும்னா அந்த ரேட்டில் இருக்குது. இந்த நர்சரி கார்டன் விசிட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக விஷ்ணு நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய பிளான்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ஒரு கார்டனை சுற்றி, பழத்தோட்டத்தை சுற்றி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒவ்வொன்று பூத்துருக்கிறது, காய்ச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து
நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிறோன்னா பழத்தோட்டத்துக்கு முன்னாடி இந்த நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லேயே வந்து போர்டெலாம் வச்சுருப்பாங்க. ரோட் சைடு தான் இந்த கடை இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.